சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அவசர கால சட்டம் மேலும் நீடிப்பு, அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலும் வெளியீடு. யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு செல்லப்படும் 2020 உலக கிண்ணம், அரசு அதிபர் அலுவலகத்திற்கருகில் வரவேற்பு நிகழ்வு. இலங்கையில் சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை, முன்மொழிவு சிறுவர் விவகார அமைச்சிடம் கையளிப்பு. கிளிநொச்சியில் சட்டவிரோத மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் மீது துப்பாக்கிச் சூடு, சாரதி தப்பியோட்டம். காலையில் 70 மில்லியன் ரூபாய் ஹெரோயினுடன் 2 கைது, உனாகுருவே சாந்தவின் உதவியாளரும் கைது. ஜெஃப்ரி எஸ்டீனுடனான ஆண்ட்ரூவின் தொடர்புகள், அமெரிக்க நாடாளுமன்றத்தில் சாட்சியம் அளிக்க வேண்டும் என்கிறார் பிரித்தானிய பிரதமர். இனி தொடர்பது விரிவான செய்திகள். இலங்கையில் டிட்வா புயலை தொடர்ந்து நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட அவசரகால நிலைமை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த 28ஆம் தேதி முதல் அமலாகும் வகையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் அவசரகால நிலை நீடிக்கப்பட்டு புதிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. பொது அவசர நிலை காரணமாக பொது பாதுகாப்பு, பொது ஒழுங்கை பாதுகாத்தல் மற்றும் சமூகத்தின் வாழ்க்கைக்கு அவசியமான பொருட்கள் மற்றும் சேவைகளை பராமரித்தல் ஆகியவற்றின் நலன்களுக்காக அவசர கால நிலையை நீடிப்பது பொருத்தமானது என தாம் கருதுவதாக ஜனாதிபதியால் வெளியிடப்பட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைய அவசர கால நிலை நீடிக்கப்பட்டுள்ளது. 2020 உலக கிண்ண கிரிக்கெட் தொடர் இலங்கையில் இடம்பெறவுள்ள நிலையில் தொடருக்கான கிண்ணம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. 2020 உலக கிண்ண கிரிக்கெட் தொடர் இந்த முறை இலங்கையிலும் இந்தியாவிலும் நடைபெறவுள்ளது. இதன்படி எதிர்வரும் 7ஆம் தேதி நெதர்லாந்து, பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் கொழும்பில் முதலாவது போட்டி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் 2020 உலக கிண்ணமானது இலங்கையின் பல்வேறு நகரங்களில் காட்சிப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணத்திற்கு இன்று கொண்டு செல்லப்படவுள்ளது. தம்முள்ளையிலிருந்து எடுத்து வரப்படும் உலக கிண்ணமானது மிகுந்தலை நகரத்தில் வைக்கப்பட்டு பின்னர் வவுனியா மற்றும் கிளிநொச்சியில் வைக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு மாலை 3:30 யாழ்ப்பாணம் கச்சேரி கண்மையிலும், 4:25 நல்லூர் கந்தசுவாமி கோயிலிலும், 6:20 துரையப்பா விளையாட்டு அரங்கிலும், 6:40 யாழ்ப்பாணம் கோட்டையிலும், 7:10 யாழ்ப்பாணம் நூலகத்திலும் வைக்கப்படவுள்ளது. இலங்கையில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்கான உத்தியோகபூர்வ முன்மொழிவு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையால் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவரும் ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதியுமான இனோகா ரணசிங்க இதற்கான சட்ட ஏற்பாடுகளை தயாரிப்பதற்கு சற்று கால அவகாசம் எடுக்கும் என தெரிவித்தார். இலங்கையில் 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடை செய்ய நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம், ஆரம்பகால சிறுவர் அபிவிருத்திக்கான தேசிய செயலகம், தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆகிய 3 நிறுவனங்களின் ஆலோசனைகள் அவசியம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன இது குறித்து கருத்து தெரிவிக்கையில், சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இது குறித்த விரிவான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். இலங்கை சமூக மருத்துவ நிபுணர்கள் கல்லூரி வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையின்படி கட்டுப்பாடற்ற சமூக வலைதள பயன்பாடு சிறுவர்களின் உடல் மற்றும் மன நலனை பாதிப்பதாக தெரிவித்துள்ளது. அதே நேரம் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் நன்மைகளை தடுப்பது இதன் நோக்கமல்ல எனவும், மாறாக சிறுவர்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உகந்த பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே இதன் இலக்கு எனவும் மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இலங்கையின் தென்பகுதியில் நிலவுகின்ற வளிமண்டல சுழற்சியின் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளில் தற்போது பெய்து வரும் மழை 4ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியத்துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இந்த மழை மத்திய, வடமத்திய, வடமேல், ஊவா, சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார்.
மழை காரணமாக வடக்கு மாகாணத்தின் பல குளங்கள் மீண்டும் வான்பாயத் தொடங்கியுள்ளதாகவும், எனவே குளங்களின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் இது தொடர்பாக விழிப்பாக இருப்பது அவசியம் என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் அறுவடை மற்றும் நெல் உலரவிடும் செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகள் 4ஆம் தேதி வரை இந்த செயற்பாடுகளை மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். விரிப்பு காலத்தின் சீரற்ற மழை, டிட்வா புயல் மற்றும் வெள்ளம், நோய்கள், குறைவான சந்தை விலை போன்ற பல நெருக்கடிகளில் நெற்செய்கையை மேற்கொண்டுள்ள விவசாயிகள் நெல் அறுவடையையும் நெல் உலரவிடும் செயற்பாட்டினையும் திட்டமிட்டு மேற்கொண்டு அவற்றை பாதுகாத்துக் கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளார். கிளிநொச்சியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் மீது காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். கிளிநொச்சி தர்மபுரம் காவல் பிரிவிற்கு உட்பட்ட கல்லாறு பகுதியில் இருந்து சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த டிப்பர் வாகனத்தை காவல்துறையினர் சோதனையிடம் உட்பட்ட போது காவல்துறையினரின் சமிக்ஞையை மீறி பயணித்துள்ளது. இதன்போது காவல்துறையினர் டிப்பர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். குறித்த துப்பாக்கிச் சூடு காரணமாக டிப்பர் வாகனத்தின் எரிபொருள் டாங்கி மற்றும் டயர் என்பன பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. டிப்பர் வாகனத்தை செலுத்திய சாரதி தப்பியோடியுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தெஹிவளை மற்றும் கொஹிவளை ஆகிய பிரதேசங்களில் இடம்பெற்ற 2 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களோடு தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் மேல் மாகாண தெற்கு பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெஹிவளையில் கடந்த 9ஆம் தேதி ஹோட்டல் ஒன்றினுள் அதன் உரிமையாளர் சுட்டுக் கொல்லப்பட்டமை மற்றும் கடந்த வருடம் டிசம்பர் 12ஆம் தேதி கொகுவல போதியாவத்த பிரதேசத்தில் முச்சக்கர வண்டியொன்றில் பயணித்த நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை ஆகிய 2 குற்றச் செயல்களுக்கும் உடந்தையாக இருந்து உதவிய 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை கைது செய்யும் போது அவர்களிடமிருந்து 14 கிராம் 730 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 18 வயதுடையவர்கள் என்பதுடன் இவர்கள் பொர்லஸ்கமுவ மற்றும் கல்கிச ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகின்றது. வெளிநாட்டில் தங்கியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரின் வழி நடத்தலின் கீழேயே இவர்கள் குற்றங்களுக்கு உதவியுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண தெற்கு பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். காலி பெந்தர பகுதியில் 70 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான ஹெரோயின் போதைப்பொருளுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே சமயம் தென் மாகாணத்தைச் சேர்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான உணா குருவே சாந்தவின் உதவியாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து சந்தேக நபர்கள் போதைப்பொருளை விநியோகிக்க முயன்ற போது கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 5 கிலோகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் 40 மற்றும் 45 வயதுடைய பெந்தோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களிடம் காவல்துறையினர் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை அழுத்கம தொடருந்து நிலையத்திற்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்த நபரொருவரை சோதனையிட்ட போது அவரிடமிருந்து சுமார் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 500 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. தென் மாகாணத்தைச் சேர்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான உணாகுருவே சாந்த என்பவரால் அழுத்கம மற்றும் வெளிப்பண்ண ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பு குறித்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேக நபர் குறித்த போதைப் பொருளை வேறு ஒருவருக்கு கையளிப்பதற்காகவே அங்கு காத்திருந்ததாக சந்தேகிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்டவர் 22 வயதுடைய கிந்தோட்ட பிரதேசத்தைச் சேர்ந்தவர். விசாரணைகளின் போது சந்தேக நபர் உணாகுருவே சாந்த என்பவருடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கையிறக்க தொலைபேசி ஒன்றையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபரை களுத்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தி மேலதிக விசாரணைகளுக்காக தடுப்பு காவல் உத்தரவை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தைப்பூசத்தை முன்னிட்டு இணுவில் கந்தசுவாமி ஆலயத்தில் மாபெரும் பார்க்குட பவனி இன்று காலை இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மருதனா மடத்தில் ஆரம்பித்த பாட்குட பவனி காங்கேசந்துறை வழியாக சென்று இணுவில் கந்தசுவாமி ஆலயத்தினை சென்றடைந்தது. இதனையடுத்து கந்தசுவாமி பெருமானுக்கு பாலாபிஷேகம் இடம்பெற்றது. அத்துடன் தைப்பூசத்தினை முன்னிட்டு விசேட பொங்கல் நிகழ்வு ஆலயத்தில் இடம்பெற்றது. இதன்போது பாட்குடம், பாட்காவடி, பறவைக்காவடி உள்ளிட்ட காவடிகளுடன் பக்தர்கள் தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினார்கள். ஆதி தேவோடு
இந்தியாவின் பீகார் மாநில அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் ஸ்ரீ நாராயணன் பிரசாத் உள்ளிட்ட குழுவினர் நுவரெலியாவில் உள்ள சீதியம்மன் ஆலயத்துக்கு சென்று விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். இதன்பொழுது ஆலயத்தின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் அமைச்சருக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்றதோடு நினைவு சின்னமும் வழங்கி வைத்தார். அத்துடன் இந்தியாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித தீர்த்தம் ஆலய நிர்வாக சபையிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நலன், அனைவருக்கும் அனைத்து மற்றும் இளைஞர்கள் நலன் ஆகிய 3 கடமைகளை மனதில் வைத்து வரவு செலவு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக இந்திய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 2026-2027 நிதியாண்டுக்கான மத்திய வரவு செலவு திட்டத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். இதன்போது உரையாற்றிய அவர் புனிதமான தைப்பூச நாளில் நாட்டிற்கான வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்துள்ளதாக கூறினார். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பலனளிக்கும் வகையில் வரவு செலவு திட்டத்தை உருவாக்கியுள்ளதாகவும் இளைஞர்களின் கரங்களை வலுப்படுத்தும் வகையில் இது அமையும் எனவும் தெரிவித்தார். தன்னிறைவு இந்தியா என்ற இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறி வரும் நிலையில் பணவீக்கத்தை முறையாக கட்டுப்படுத்தியதால் நாட்டின் வளர்ச்சி மேம்பட்டுள்ளது என கூறினார். தமிழகம், கேரளா, ஒடிசாவில் அரிய வகை கனிமங்களை ஆய்வு செய்ய மையம் அமைக்கப்படும் எனவும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு முதலீட்டு வரம்பு 5% 10% உயர்த்தப்படும் எனவும் தெரிவித்தார். அமெரிக்காவில் பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடனான தொடர்புகள் குறித்து பிரித்தானிய இளவரசர் பதவி பறிக்கப்பட்ட ஆண்ட்ரூ அமெரிக்க நாடாளுமன்றத்தில் சாட்சியமளிக்க வேண்டும் என பிரித்தானிய பிரதமர் சர் கீர் ஸ்டார்மர் பரிந்துரைத்துள்ளார். பிரித்தானிய இளவரசர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ஆண்ட்ரூ எப்ஸ்டீனுடன் தனக்கிருந்த நீண்டகால நட்பை ஏற்கனவே ஒப்புக்கொண்ட போதிலும் அவர் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மறுத்து வருகின்றார். இவ்வாறான பின்னணியில் பிரித்தானிய பிரதமர் அமெரிக்க நாடாளுமன்றில் அவர் சாட்சியளிக்க வேண்டும் என்று சூசகமாக கூறியிருப்பது லண்டன் மற்றும் வாஷிங்டன் இடையிலான ராஜதந்திர உறவுகளில் ஏற்பட்டுள்ள ஒரு முக்கிய மாற்றமாக கருதப்படுகின்றது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அவசர கால சட்டம் மேலும் நீடிப்பு, அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலும் வெளியீடு. யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு செல்லப்படும் 20x20 உலக கிண்ணம், அரசு அதிபர் அலுவலகத்திற்கு அருகில் வரவேற்பு நிகழ்வு. இலங்கையில் சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை, முன்மொழிவு சிறுவர் விவகார அமைச்சிடம் கையளிப்பு. கிளிநொச்சியில் சட்டவிரோத மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் மீது துப்பாக்கிச் சூடு, சாரதி தப்பியோட்டம். காலியில் 70 மில்லியன் ரூபாய் ஹெரோயினுடன் 2 கைது, உனாகுருவே சாந்தவின் உதவியாளரும் கைது. ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடனான ஆண்ட்ரூவின் தொடர்புகள், அமெரிக்க நாடாளுமன்றத்தில் சாட்சியமளிக்க வேண்டும் என்கிறார் பிரித்தானிய பிரதமர். இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ்.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.